வெல்கம் டு பன்னி டாடிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான டைட்டில் பார்த்திங்கன்னா, முயல் தண்ணி குடிக்குமா அப்படின்ற டைட்டில் தான். அதுபோக நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து முயல் வளர்க்குறேன், ஒரு 3 முயல் வளர்க்குறேன். பட் ஆனால் ஒரு முயல் நல்லா தண்ணி குடிக்குது, 2 முயல் தண்ணி அவ்வளோவா குடிக்கல. இதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம முயலுக்கு வைக்கக்கூடிய ஃபீட் இருக்குல்ல, புல், கீரை ஐட்டம், இந்த மாதிரியான தாவர வகையான ஃப்ரூட்ஸ், நம்ம ஃபீட் வைக்கும் பொழுது அதிலே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ முயல் வந்து மோஸ்ட்லி தண்ணி நிறையா குடிக்காது. அது வந்து தண்ணி நிறையா குடிக்கிறது எது இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மோஸ்ட்லி முயல் வந்து தன்னோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக வந்து தண்ணி சம்டைம்ஸ் நிறையா குடிக்கும். ஸோ இதனால் ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதுக்கடுத்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, முயலுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, அது வந்து யூரின் போயிடுது, மோஷன் போயிடுது, ஸோ அதுக்காக ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான முக்கியமான பதிவு தான் இது. ஆமாம், அதுக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கிது, நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. அந்த ப்ராடக்டோட நேம் வந்து ரேபிட் வாட்டர் ட்ரிங்கிங் பாட்டில். இந்த பார்த்திங்கன்னா 250 ml வந்து ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. இதோட சின்ன பாட்டிலும் இருக்குது. பட் ஆனால் இந்த சைஸ் பாட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். காரணம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து வாட்டரை வந்து ப்யூரிஃபை பண்ணி திருப்பி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் ஒரு 4 கலரில் கிடைக்கிது. பிங்க் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர். ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு நீடட் இருக்குன்னு சொன்னால் என்னை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாட்டி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அப்புறம் கொரியர் சர்வீஸ் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட யூசேஜ் என்ன, அது போக நம்ம வாட்டர் என்னென்ன யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் அடுத்த பார்ட் 2ல் நான் போடுறேன். கண்டிப்பாக பார்ட் 2க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.